இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் ருப்பீஸ். இது அப்டேட் பார்த்தீங்கன்னா 340க்கு வந்து திரும்பி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 300 கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 460 கம்மியாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 460. ஸோ 300 தவிர இன்னும் ஒரு 160 வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டலாக 460. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆனது 340 அப்டேட் ஆயிருக்கு. காலையில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, சாயங்காலம் என்ன எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த 460 வந்து இப்போவே கம்மியாக இருக்கா, இல்லை காலையில் 100 இப்போ 360 ஆயிருக்கா, அது அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால இந்த டைம் இந்த 340 இருக்கு இல்லையா, அந்த அப்டேட் ஆகுதுல, இதை வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸோட வச்சு இங்கேருந்து எவ்வளோ அது இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, 340க்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்குன்னா நீங்கள் goldprice.orgல 340 இதே டைம்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு தெரியும். நான் எந்த வந்து கிளாரிட்டி இல்லைன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்ல வரேன்னா, 340க்கு இப்போ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. என்னன்னா 460 ருபீஸ் கம்மியாக இருக்குது. டோட்டலாக காலையிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 460 கம்மியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு இதை மட்டும் இந்த சார்ட்டை இந்த பர்டிகுலர் வெப்சைட் இப்போ இருக்கிறது வச்சு பார்த்தீங்கன்னா காலையில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியாது. டோட்டலாக 3:40 வரைக்கும் 460 ரூபா கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். காலையில் 100 இப்போது 360, இல்லை காலையில் 360 இப்போ 100 கம்மியாக இருக்கா நம்மளுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸ். பட் நம்ம என்ன பண்ணணும்னா 340க்கு அப்டேட் ஆயிருக்கு இல்லையா, இப்போது இந்த 340க்கு இருக்கிற இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்லேருந்து நாளைக்கு காலையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் நாளைக்கு அப்டேட் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ குறைய போகிறது எவ்வளோ ஏற போகிறதுன்னு. இப்போ வந்து நம்ம கோல்டு ப்ரைஸ் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் யூஎஸ்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வந்து 1.46, ஐஎன்ஆர் வந்து 1.10 ஆயிருக்கு. 1% டவுன் ஆயிருக்கு. அதுதான் அந்த 1% டவுன் ஆனது கன்சிடர் ஆயாச்சு. இப்போது திரும்பி நாளைக்கு 1% டவுன் ஆகாது. ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து யூஎஸ்க்கும் இங்குக்கும் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ ஈவினிங்கே அப்டேட் ஆயிடுச்சு. 1% இப்போ இங்கே டவுன் ஆனது ஈவினிங்கே வந்து நம்ம வெப்சைட்டில் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு திரும்பி 1% ஆகாது. இந்த ரேட் இப்போ இந்த டவுன் ஆயிருக்குல்ல, அந்த 340க்கு எப்போ அப்டேட் ஆச்சோ அப்போது இருக்கிற கோல்டு ப்ரைஸ்லேருந்து நாளைக்கு காலையில் 9க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ கோல்டு ப்ரைஸில் அதுதான் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் இதனோட லாஜிக். இப்போ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்களே வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணி குறையுமா ஏறுமா எவ்வளோ குறையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம்.